மேடம் வணக்கம் மேடம். தங்கதுரை, நீயா இது? என்னால நம்பவே முடியல. நீ போன்ல சொல்லும்போது கூட நான் ஏதோ தமாஷ்க்கு சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா உண்மையாவே மாறிட்ட. எல்லாரும் சொன்னாங்க நீ மாறிட்டேன்னு. ஆனா நான் தான் நம்பல. நீ உண்மையை சொல்லு. இதெல்லாம் நிஜம்தானா இல்ல இதுவும் வேஷமா? நிஜம்தான் அத்தை. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது நிஜம்தான் அத்தை. தங்கதுரை அண்ணன் சொல்றது எல்லாமே நிஜம்தான். இப்போ இவரு மொத்தமா மாறிட்டாரு. சொத்தை காப்பாத்துறதுக்காக கத்தி குத்தலாம் பட்டிருக்காரு. ஆமா மேடம், காலம் கடந்து ஞானம் வந்திருக்கு. இதுக்கு மேலேயாவது பொறுப்போட வாழ முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். வெரி குட் தங்கத்துறை. இதுதான் நீங்க மாறத்துக்கு கரெக்டான டைம். எல்லாரும் எல்லா நேரங்கள்லயும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஏதாவது ஒரு நேரத்துல மாறிதான் ஆகணும். நான் உங்களுக்கு சொல்ல வந்த வார்த்தையை நீங்க எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்க மாப்ள. ஆமா மாப்ள, பாண்டிய மசனமா எல்லாத்தையும் கிட்ட சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல அந்த நீலாவதி மிரட்டலுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். தங்கத்துறை, நம்ம வெளியில போய் பேசிக்கலாமே. ஏன் மாப்ள இங்கே இல்ல தங்கத்துறை, நம்ம வெளியில போய் பேசலாம். சொல்றதை கேளுங்க. நான் சொல்றது நீங்க கேளுங்க. நீங்க வாங்கல, நீங்க வாங்கல. ஒரு நிமிஷம் நீங்க கொஞ்சம் கேளுங்க மாப்ள. தங்கத்துறை, நீங்க வாங்கல. சொன்ன கேளுங்க. நான் சொல்றது நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். வாங்க என் கூட ஸ்டேஷனுக்கு வந்து நீலாவதி உங்களை டார்ச்சர் பண்றான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அண்ணா, என்னண்ணா நீலாவதி திரும்பவும் தற்கொலை செஞ்சு பண்ண மிரட்டுறாளா? இந்த மாதிரி செஞ்சிருந்தா கூட போனா போகுதுன்னு விட்டு தொலைச்சிருப்பானே. தனக்கு தானே கழுத்துல தாலி கட்டிட்டு சுத்திட்டு இருக்கான். நீலாவதி தனக்கு தானே தாலியை கட்டிட்டு இருக்காளா? ஆமாமா, அதுவும் புருஷனா அவ புருஷனா நினைச்சு. ஏன் கௌரி, நீ கேக்குறத பார்த்தா மாப்பிள்ளை பத்தி உங்க எதுவும் சொல்லவே இல்லையா? ஏன் மாப்பிள்ள நீங்க சொல்லவே இல்லையா? அண்ணா, அவர் சொல்லும் போது சொல்லட்டும். இப்போ நீங்க சொல்லுங்க, நீலாவதி வேற என்னெல்லாம் பண்ணா? நீ மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டத அவளால தாங்கிக்கவே முடியலமா. நில்லுங்க, வாங்க இங்க. என் புருஷன் மறைச்ச மர்ம கதை இவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? இவ்வளவுதாமா. ஆனா இதுக்கு மேல இந்த விஷயத்தை தொடர விடக்கூடாதுமா. அவ பண்ணிட்டு தெரியற இந்த காரியத்தால அங்க வீடு அவஸ்தைப்பட்டு இருக்குமா. பாவம் அங்க பாண்டிய மசனமா. அவங்க உன்னை நினைச்சு நினைச்சு அவங்க கடுமையான மன புழுக்கத்துல இருக்காங்கம்மா. அந்த பைத்தியக்கார டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக சொன்னேன். அவங்களும் கூட்டிட்டு போயிருக்காங்க. நம்ம அத்தோட நின்றுடக்கூடாது கௌரி. மனோகர் கிட்ட சொல்லி நீலாவதி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் லாடம் கட்டினாதான் அவ அடங்கி வழியை விட்டு போவான். தப்பு அவ மேல மட்டும் இல்லைன்னு உங்க அப்பா மேலயும் இருக்கு, என் மாமியார் மேலயும் இருக்கு. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தது இவங்க 2 பேரும் தான். ஒரு பொண்ணு அவளாவே ஒரு தாலிய தனக்கு தானே கழுத்துல கட்டிருக்கானா, அவ மனச இவங்க எப்படி எல்லாம் கெடுத்திருக்கணும். நான் இந்த விஷயத்துல நீலாவதிய தப்பு சொல்லவே மாட்டேன். அவ மனச களைச்சது கெடுத்தது என் மாமியாரும் உங்க அப்பாவும் தான். இது பாரு, சும்மா சும்மா எப்பவோ யதார்த்தமா நான் மருமகளேன்னு கூப்பிட்டதெல்லாம் நீ குத்தமா சொல்லாத. நீலாவதி அதை மறக்காம இருக்கிறது அவளோட தப்பு. மறக்கிற மாதிரி அவ மனசுல ஆசையை வளர்த்து வச்சிருக்கீங்க. என்ன வழியில மடக்கி சித்தார்த்த விட்டு ஓடி போயிடுன்னு மிரட்டினவதானே அவ. இப்போ அவ என்ன பாத்ரூம்ல வச்சு பூட்டிட்டு இந்த வீட்டுக்கு தாலியோட வந்து தர்மயுத்தம் நடத்த ஆரம்பிச்சிருக்கா. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம்
அவ மனச நீங்க கலைச்சதுதான். இந்த பார், பெரிய இவளாட்டம் எனக்கு எதிரா தீர்ப்பை எழுதாத. மகனை பெத்த எல்லாரும் மத்த பொண்ணுங்களை பார்க்கும்போது மருமகளாதான் தெரிவாங்க. அதுல தப்பே இல்ல. அதுல தப்பு இல்ல, நான் ஒத்துக்கிறேன். உங்க மக என்ன மனைவிய பாக்குறப்போ எனக்கு வீம்புக்குன்னு தனியா நீங்க ஒரு மருமகளை பார்க்கணும். அதுவும் என்ன ஆகாதவள பாக்குற குடும்பத்து போன மருமகளேன்னு நீங்க எதுக்கு டிக்ளேர் பண்ணணும்? நீங்க எதையோ பண்ணணும்னு நினைச்சு என்னென்னமோ நீங்க பண்ணீங்க. அது இப்ப தாலியும் கழுத்துமா வந்து தகராறு ஆரம்பிச்சிருக்கு. இத கேட்டதும் என் மனசுல பளிச்சுன்னு பட்டத வெளிப்படையாவே நான் சொல்லிடுறேன். இந்த பிரச்சனை அவ்வளவு சுலபமா அடங்காது. இது நம்ம குடும்பத்தையே ஏதோ ஒரு பெரிய விலங்கத்துல கொண்டு போய் நிறுத்ததான் போகுது. அப்ப தெரியும் யார் யார் என்னென்ன தப்பு செஞ்சாங்க.